வீடு வீடு வாங்குறோம் அப்படின்றப்போ வந்து நாங்க வந்து வாஸ்து பார்த்து தான் நாங்க வாங்கியிருக்கோம். எல்லாமே இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கு. குபேர மூலையில என்ன இருக்கணுமோ எல்லாமே கரெக்டாக தான் நாங்கள் வச்சுருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு கெரியர் க்ரோத் இல்லை, நாங்கள் வந்து கொஞ்சம் லோவாகவே தான் இருக்கோம் எங்கள் ஃபேமிலி அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா? அவங்களுக்கான உங்களோட கண்டிப்பாங்கம்மா. இப்போது வாஸ்து நிபுணர்கள் இருக்கிற இப்போ நான் என்னை மட்டும் சொல்ல, என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனட் இல்லையா, அவங்களோட கண்ணோட்டங்கிறது வேறங்கம்மா. இப்போது யூடியூப்பை பார்த்து இல்லை நிறைய புக்ஸை படித்து இப்படி அவங்க நாலேஜ் கெயின் பண்ணி அவங்க சில பேர் வீடு கட்டுறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை போய் வாங்கும்போது இந்த டிப்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு குறிச்சிக்கிட்டு போயிட்டு கூட பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குறவங்களும் இருக்காங்க. அவங்களோட கண்ணோட்டம் வேறு, எங்களோட கண்ணோட்டம் வேறு. அவங்க சரியாக தான் நான் வாங்கியிருக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா எந்த வகையில் அது சரின்னு எடுத்துக்க முடியும்? அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? அவங்க ஊரும் அந்த வீடை மட்டும் தான் பார்க்குறாங்க. நாங்கள் பலாயிரம் வீடை பார்க்குறோம் அப்படின்னும்போது நமக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் அங்கே போகும்போது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இதே மாதிரி தான் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது சார் அப்படின்வாங்க. ஆனாலும் பிரச்சனை சார் அப்படின்னு. அப்போ நாங்கள் போகும்போது பார்த்தா அவங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்காங்க. ஒன்றுமே இருக்காது. நிருதியை விட ஈசானியத்தில் வந்துட்டு துணி துவைக்கிற கல்லை போட்டு ஹைட்டாக வேறு மேடை போட்டு வச்சு பண்ணியிருப்பாங்க. முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. அது சின்ன மிஸ்டேக் கூட வந்து கண்டிப்பாங்கம்மா. இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு மேடு தூக்கியிருப்பாங்க. ஏன்னா அங்கே சில பேர் கல் போட்டு துவைக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு மேடை மாதிரி கட்டிடுவாங்க. துவைக்கிறதே கம்மியாயிடுச்சு, மிஷினில் போட்டுடுறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒன்று வாஷ் பண்ணுறதுக்கு கொள்றதுக்காக அந்த ஈசானியத்தில் தண்ணி ஜலமூலம் இல்லையா அது மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே 2 டேப் வச்சுருவாங்க, இல்லை ஒரு டேப்பை போட்டுருவாங்க. ஏதாவது வந்து தண்ணி ஜலமூலை நம்மளுக்கு வாஸ்து பிரகாரம் இருக்குன்ட்டு. அது பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக அங்கே ஒரு தண்ணி மற்ற இடத்துல வெளியில் வந்து செதறி வந்துடக்கூடாதுன்றதுக்காக அங்கே ஒரு மேடை போட்டு அதுக்கு ஒரு சுற்றி கட்டு எல்லாம் போட்டு ஹைட்டு தூக்கிடுவாங்க. நிறைய பார்த்துக்கலாம். அதெல்லாம் உடச்செடுக்க சொல்லுவேன் நான் போனோன்னே. முதல்ல அதை உடச்செடுங்க, எல்லாம் சரியாக போயிடும் பாருங்க அப்படின்வேன். இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியாது. அவங்க எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குது, தண்ணி இருக்குது, ஜலமூலத்தில் கரெக்டாக இது இருக்குது, சம்பு இருக்குது, எல்லாமே வாயுவில் கரெக்டாக இருக்குது, எந்த கட்டாகலை, எந்த மூலையும் வந்துட்டு நம்ம வெட்டுப்படலை, எல்லாமே சரியாக இருக்குது. அப்படியே நமக்கு இல்லைன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும். இல்லைன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஈசானத்தில் டேங்க் வச்சுருப்பாங்க. இந்த டேங்க்கு ஓரர் டேங்கெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது எதுவுமே. அதுவும் அந்த ஓரர் டேங்க் எங்கே வரணும், எந்த திசையில் வரணும், எவ்வளோ வரைக்கும் போகலாம், எந்த பாகம் வரைக்கும் போகலாம், எந்த பாகத்தை தாண்டக்கூடாது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இவ்வளோ நுணுக்கமெல்லாம் வந்துட்டு ஒரு வாஸ்துனால தான் கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா அவங்களுக்கு. ஸோ அதனால் நான் நிறைய இடத்துல போயிட்டு எல்லாம் கரெக்டு சார்னு சொன்ன வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தப்பு இருக்கும். அப்படி தான் போய் பண்ணுவேன். அவங்களுக்கு ரெண்டாவது கண்ணையை மறைக்கும். அது ஒன்றும் செய்ய முடியாது அவங்களுக்கு.